ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு என்கிற ஒரு மிஷனரி குறித்து பார்க்க போகிறோம். இவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர், நல்ல ஒரு படிப்பாளி. இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். நல்ல ஒரு விசுவாசமான மனுஷன். இவருடைய ஊழியங்கள்லாம் ரொம்ப சிறப்பு. இது பார்த்திங்கன்னா அந்த 17ஆம் நூற்றாண்டிலேயே 30,000, 20,000, 40,000 மக்களை சேர்த்து கூட்டம் நடத்தக்கூடியவர். ஹல்லேலூயா. இன்னைய தினத்திலே 30,000 பேர் கூட்டுறது கஷ்டம். அன்றைய காலங்களில் தொடர்புகள் ரொம்ப கம்மி, விளம்பரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, போஸ்டர்ஸ் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமான, பெருசாக பண்ண முடியாது. அந்த காலகட்டத்தில் இவருடைய கூட்டத்தில் 30,000 பேர் வருவாங்களாம். இந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு அவருடைய ஒரு மீட்டிங்கில். அப்படி ஒரு நல்ல ஒரு பிரசங்கியார், அற்புதங்களை செய்யக்கூடிய மனுஷன். கிட்டத்தட்ட 18,000 மெசேஜ் கொடுத்துருக்குறான். 18,000 மெசேஜஸ். ஒரு 18,000 மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்கிறது, பிரசங்கத்தில் அவர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. வெறும் இப்படி நின்று பேசுறது இல்லை, எப்படிலாம் சுவிசேஷத்தை மக்கள் கொண்டு போகணும், எப்படி மக்கள் இருதயங்களை பதியும்படி சுவிசேஷத்தை சொல்லணும், அது நாடக முறையோ ஏதோ ஒரு ட்ரை பண்ணி புதுமையாக செய்து சுவிசேஷத்தை சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அதாவது விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்திலே அப்படி செய்ய முடியும்னா நம்மளால் செய்ய முடியாதா? அன்றைய தினத்தில் சபை பாகுபாடற்ற நிலையில் ஊழியங்களை இவர் செய்தார். இன்றைக்கி சபை பாகுபாடு நிறைய இருக்குது. இன்றைக்கி நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வு வச்சுருக்கிறோம். ஆனால் இவர் அப்படி இல்லாமல் மிக அழகாக சபை பாகுபாடு இல்லாமல் மினிஸ்ட்ரியை பண்ணார். அது மட்டும் இல்லை, குழந்தைகளை ரொம்ப நேசித்தார். அதனால் குழந்தைகளுக்காக பெதஸ்தாங்கிற ஒரு அனாதை இல்லத்தை கட்டினார். அது நிமித்தம் நிறைய பிள்ளைகள் பயன்பெற்றாங்க. அவர் வாழ்நாளில் சுவிசேஷத்தை மூச்சாக நினைச்சார். ஜான் வெஸ்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பேர் ஹென்றி வேன், அதுக்கப்புறம் யாருன்னா ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு. அவங்களாம் கலக்கினாங்க. ஜான் வெஸ்லி, ஹென்றி வேன்லாம் மிஷனில் பயங்கரம் பணி செய்தாங்க. அதுக்கு அடுத்தது ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு பல ஆயிரங்களை லட்சங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார். அவருடைய செயல், அவருடைய கேரக்டர் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப அன்பான ஒரு மனிதனா. அவரை குறித்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப சந்தோஷம் இல்லை? நாம் என்ன செய்ய போகிறோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், பிரமிக்க வைக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எழும்பி உமக்கென்று உடைய வார்த்தைகளை பேச, உமக்கென்று வல்லமையாய் செயல்பட, ஆண்டவரே எதையாகிலும் உமக்கென்று செய்ய எங்களுடைய இருதயங்களை பலப்படுத்தி எடுத்து பயன்படுத்துங்க. உம்மோடு நெருங்கி வாழ வார்த்தைகளை தொடர்ந்து நாங்கள் பேச எங்களுக்கு கிருபை தாங்க. பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எதையாகிலும் கர்த்தருக்கென்று செய்யும்படி எழும்புவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.